14% இருந்து 18% வரைக்கும் இருக்கிற ஐட்டம்ஸ் தான். எல்லாமே ட்ரெடிஷ்னலா இருக்கு, ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கு, டர்க்கிஷ், டிவைன், சூஃபி நெக்லஸ் எல்லா டைப்பும் இருக்கும். இதோட நம்ம நிறைய டைம் இந்த வீடியோ பண்ணியிருக்கு. இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் ஒரு 5 பீஸ் என்னமோ இருக்கு. லைட்டா ரோடியம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு, ஒயிட் ரோடியம் அந்த ஃப்ளவர்ல ஒரு அட்ராக்ஷனுக்காக பண்ணியிருக்கு. இதிலும் கீழே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து உங்களுக்கு வெயிட் ஒரு 18 கிராம் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம ஒரு வீடியோ தனியாக பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங், அதனால இந்த பீசஸ் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, ஆன்டிக் டைப்ல லைட் வெயிட் ஆன்டிக் தான். இது ஜஸ்ட் 10 கிராம்ல இருந்து நம்மகிட்ட இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது டர்க்கிஷ்ல வர ஒரு பேட்டர்ன் தான், ஆனால் நார்மல் டர்க்கிஷ் கிடையாது. இது டர்க்கிஷோட வீடியோலாம் நம்ம நிறைய போட்டு ஒரு செமி செட்டிநாடு மாதிரி நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஐட்டம். ரொம்ப லைட் வெயிட் தான். இது 2 பவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப தெரியுதில்ல உங்களுக்கு, கழுத்து ஃபுல்லாக கவர் ஆகுது, நல்ல ஏரியா கவர் ஆகுது, நல்ல பெருசாக இருக்கும், நல்ல ப்ராடாக இருக்குது. இந்த ஒரு பீஸ் பாருங்க, ரொம்ப சூப்பராக ரொம்ப எலிகண்டான ஒரு கலெக்ஷன். இது டிவைன் கலெக்ஷனில் வர ஒரு ஐட்டம். டிவைன் அப்படின்னா ஃபேன்சியில் ஒரு டிவைன் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த பீஸும் பாருங்க, இது வந்து நூரா கலெக்ஷனில் வர ஒரு கலெக்ஷன், நூரா கலெக்ஷன் சொல்லுவேன் இது. ஓகே, இது ரொம்ப எலிகண்டான ஒரு டிசைன். இந்த பீஸும் பாருங்க, இது ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம். இதுவும் வந்து ஆன்டிக்கில் வர மாதிரி ஒரு ஐட்டம் தான். ஆன்டிக்கில் வந்து ஒரு லைட் வெயிட் டைப் ஸ்டோன் எல்லாம் வச்சு, இந்த ஸ்டோன் உங்களுக்கு லெஸ் பண்ணுவான், ஸ்டோன் வெயிட் கண்டிப்பாக கம்மி ஆகும். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, இது வந்து சூஃபி கலெக்ஷன். இதுல வந்து ஜஸ்ட் 14 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஆனால் இப்போ நம்மகிட்ட அவைலபிளா இருக்கிற பீஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஒரு 20 கிராமோட ரேஞ்சில் தான் இருக்கு. இது வந்து 14 கிராம் 12 கிராம்ல இருந்து கூட இந்த பீஸ் ஸ்டார்டிங்ல இருக்கு. சென்னை ஷாப்ல வரும்போது அந்த பீஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸு, எல்லா டைப்பு கலெக்ஷன்ஸும் இருக்குது. சூஃபி நெக்லஸ்ன்னு சொல்லுவேன், அப்புறம் ஆன்டிக், ரெகுலர் ஆன்டிக் லைட் வெயிட்டு, அது இல்லாமல் லேயர் நெக்லஸ்ஸு ஃபேன்சி டைப்பு வித் ஸ்டோனோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாமே முதல்ல நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டிசைன்ஸ் ரெகுலராக நமக்கு வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மிக்சர் கலெக்ஷன் சொல்லிட்டு எல்லா டிஃப்ரெண்ட் டைப் கலெக்ஷன் வச்சுருக்கு. நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் தான் நம்ம ஷாப் இருக்குது. நமக்கு வேறு பிரான்ச்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் மந்த் போல் சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து லொக்கேஷன் கேட்டுட்டு இருக்கு. அது ஒர்க்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து நம்மளே வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலோட அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜுங்கிறதுனால சொல்லாமல் இருக்குது. அண்ணா நகர் வெஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே, அப்புறம் இப்போ நேற்று கூட நான் சென்னை போயிட்டு தான் வந்தேன். சென்னையில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருந்துச்சு, அது இல்லாமல் ஷாப் வந்து விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்தா வந்துச்சு. மேக்ஸிமம் வேலையெல்லாம் ஒரு 75% கிட்ட முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து ஒரு 10th கண்டிப்பாக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ மேட்டுப்பாளையம் வரும்போது உங்களுக்கு ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா, மேட்டுப்பாளையம் சென்டரில் தான் இருக்குது. மேட்டுப்பாளையம் சிக்னல் இருந்து அன்னூர் ரோடு ஜஸ்ட் ஒரு 20 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இப்போ பஸ்ஸில் வர மாதிரி இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கேட்டால் போதும், நவரத்னா ஜுவல்லரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. அன்னூர் ரோட்டில் தான் இருக்குது. அதுவும் ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே 2 or 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். 14% இருந்து 18% வரைக்கும் இருக்கிற ஐட்டம்ஸ் தான். எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இருக்குது, ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது, டர்க்கிஷ், டிவைன், சூஃபி நெக்லஸ்ஸு எல்லா டைப்பும் இருக்குது. ஓகே, செட்டிநாடு இருக்குது. இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு 14 இருந்து 18 வரைக்கும் வரும். 14 அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆவரேஜ் 14, 15 அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி. ஓகே, இது ரெண்டும் வந்து 14 தான் வரும். இது எல்லாமே உங்களுக்கு 15 வரும். இந்த டைப் எல்லாமே 15 போல் வரும். இந்த ஃபேன்சி டைப்பு இந்த மாதிரி வரும்போது இதுக்கும் வந்து ஒரு 14 தான் வரும். இந்த டைப் எல்லாம் வரும்போது ஒரு 17 அந்த மாதிரி வரும். ஏன்னா லைட் வெயிட்டு. சூஃபிக்கு போனாலும் ஒரு 16, 17 அந்த மாதிரி போடுவாங்க. இந்த ஐட்டமும் ஒரு 17 போல வரும். ஏன்னா இது எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி, அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம எப்போதும் வந்து இவ்வளோ வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை சொல்லிட்டு தான் வீடியோவை
வீடியோக்குள்ள கம்பல்சரி சொல்லுவேன் இது இவ்வளோ பர்சன்டேஜ் வருது இவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு. ஏன்னா ஒவ்வொரு டிசைனும் டிஃப்ரெண்டாக இருக்கு. இப்போ வச்சிருக்கிறதுல ஒரு 6-7 கேட்டகரி என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னங்கிறது. ஏகம்பலத்துலேருந்து வரேன். ஆக்சுவலி நவரத்னா கோல்டன் டைமண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி நான் யூடியூப்பில் தான் பார்த்துட்டு சர்ச் பண்ணிட்டு வந்தேன். பட் கலெக்ஷன்ஸ் இஸ் வெரி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. பர்சனலி இந்த டிசைன் வந்து நான் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருந்தேன். பட் என்னோட நேரம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் நான் ஹாரம் வந்து கொடுத்துருக்கேன், ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதுவும் 4-5 டேஸில் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் வேறு இருக்கவங்க என்ன சொல்கிறது, சேல்ஸ் பர்சன் ஆர் வெரி குட். ரொம்ப நைஸ்லி ஹேண்டில்ட். அண்ட் தேங்க்யூ நவரத்னா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஸோ இங்கே நவரத்னா ஜுவல்லரி மேட்டுப்பாளையம். ஸோ நாங்கள் நிறைய யூடியூப் பார்த்து தான் வந்தப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் நல்ல பொறுமையாக டைம் எடுத்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி ரேட் போட்டு எல்லாமே சொல்கிறாங்க. பெஸ்ட் ப்ரைஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி வாங்குங்க. தேங்க்யூ ஸோ மச். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். யூடியூப் ஃபுல்லாக பார்த்து தான் கலெக்ஷன் இருக்கும் எப்படி இருக்கும் பார்த்து தான் வந்தேன். ஆனால் அதோட நாங்கள் பார்த்ததோட நல்லா பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சர்வீஸுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்க்கா. இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000 மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸ்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ள போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஒரு நெக்லஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நம்ம நிறைய டைம் இந்த வீடியோ பண்ணியிருக்கு. இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் ஒரு 5 பீஸ் என்னமோ இருக்குது. இது இப்போ சென்னை ஷாப்புக்கு வரும்போது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் லைட் வெயிட்டில். ஓகே, இப்போ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன். அது ரொம்ப எலிகண்டாக இருக்கும். அப்போது நம்ம எப்போதும் வந்து ஜஸ்ட் பேடில் வச்சுட்டு உங்களுக்கு அதை எடுத்து வச்சு காமிக்கிறதோட இந்த மாதிரி லைவாக இந்த மாதிரி காமிச்சா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி போட்டு காமிக்கிறா. ரொம்ப சூப்பராக இருக்கும், வெரைட்டியாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வெயிட் இல்லை. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி போனாலும் ஒரு 16 கிராம் மினிமம் 2 பவுன் இல்லாமல் எடுக்க முடியாது. ஆனால் இந்த பீஸ் எல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 7 கிராமிலிருந்து ஒரு 10 கிராமுக்குள்ளே தான் இருக்குது மேக்ஸிமம் பீஸஸும். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ இதோட வெயிட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஜஸ்ட் இதோட வெயிட் பாருங்க, 6 கிராம் 710. நானே ஒரு 7 கிராமுக்கு மேலே இருக்குன்னு நினச்சேன். ஆனால் 6 கிராமுக்கு மேலே ஒரு 710 மில்லி தான் இருக்கு. ஓகே, 3/4 பவுனுக்கு மேலே ஒரு 710 மில்லி தான் வருது. ரொம்ப கம்மியான வெயிட். ஜஸ்ட் 44,900 வரும். இதுக்கு ஒரு 17% வேஸ்டேஜ் வரும். ஸ்டோன்லெஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. நான் ஒரு ஆவரோல் சொல்கிறேன். இதோட ப்ரைஸு 44,900க்கு இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப எலிகண்டான டிசைன்ஸு. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது லாஸ்ட் டைம் எனக்கு கிடைச்ச போது ஒரு 15 மாடல் என்னமோ நான் கொண்டு வந்திருந்தேன். இப்போ இதில் ஒரு 5 பீஸ் தான் இருக்குது இப்போதைக்கு. சென்னை ஷாப்பில் வரும்போது இதில் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். சென்னை இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த கலெக்ஷன் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பேன், அதனால சொல்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 44,900 தான் வருது. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க. இது இதுக்கு முன்னாடி காமிச்சதோடய இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இதில் வந்து ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்கு. மேலே லைனில் ஸ்டார் வந்து அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஒரு டிம்பான மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலர் மாதிரி லைட்டாக கொடுத்துருக்கு. சென்டரில் இருக்கிறது நல்லா பிரைட்டாக இருக்கும். ஒரு டைமண்டோட ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. கீழேயும் வந்து இந்த மேலே கொடுத்துருக்கிற மாதிரி அதே ஷேட் கொடுத்துருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். 3 லேயரு. இதோட சைடிலும் பார்த்துச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன முகப்பு மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டைமண்டோட ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இந்த வெயிட்டில் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம். ரொம்ப லைட் வெயிட்டு, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இதுக்கு ஸ்டெட்டும் இருக்குது. இதோட ஸ்டெட்டு நான் எடுக்கல ஆக்சுவலாக வீடியோவுக்கு. இதோட ஸ்டெட்டும் இருக்குது உங்களுக்கு. ஸ்டெட்டும் வந்து செட்டாக போட்டாலும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து இப்போ வெஸ்டர்ன் டைப்பு கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து வேற லெவல் ஒரு லுக்கு தர மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது. இதில் நிறைய பீசஸ் இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு வெரைட்டி இனியும் வெரைட்டிஸ் இதில் வேணும் அப்படின்னா
நம்மளோட வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நிறைய கலெக்ஷன் வச்சு பண்ணியிருக்கு நம்ம. அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அந்த பீஸ் தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள், நம்ம அந்த பீஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். சென்னை ஷாப்பில் வரும்போது இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். இதோட வெயிட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு இதோட வெயிட்டும் நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட்டு 7650 தான் வருது. ரொம்ப கம்மியான வெயிட்டு. 7650 வரும்போது இதோட ப்ரைஸ் உங்களுக்கு வந்து ஒரு 51,300 தான் வரும். 51,300க்கு இந்த நெக்லஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டெட்டுன்னா ஒரு 2.5 கிராம் போல வரும், ஸ்டெட்டு கூட எடுத்தாலும். நெக்ஸ்ட் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. இது எல்லாமே 3 லைன்ல தான் வருது. ஜஸ்ட் 2 லைன்லும் இதில் 1-2 பீஸ் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வரது இல்லை. அது 2 லைன்ல வரதோட 3 லைன்ல தான் ரொம்ப அழகா இருக்கும். இந்த பீஸும் பாருங்க, நீங்க மேலே வந்து ஒரு எமரால்டு கலர்ல ஸ்டோன் சென்டர்ல கொடுத்து அவுட்டர் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. சென்டரில் ஒரு ப்ளூ சஃபியரோட கலரு, ப்ளூ கலர் மாதிரி. ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு செமி ஸ்டோனோட ஒரு ஃபீல் கொடுப்பேன் உங்களுக்கு. ரியல் ஸ்டோன் சொல்லுவேல நம்ம, இப்போ நவரத்னா ரிங்கு இல்லெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோனோட ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இது பக்கா செமி ஸ்டோன் கிடையாது, நார்மல் தான். ஆனால் கூட நமக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி ஒரு ஐட்டம் இது. மேலே வந்து எமரால்டு, கீழே வந்து சஃபியரு, ப்ளூ சஃபியரு, லாஸ்ட்டில் வந்து ரூபி. ரூபினா மாணிக்கம். இந்த 3 காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதோட வெயிட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதோட வெயிட் பாருங்க, கரெக்டாக 8 கிராம் தான் வருது. 8 கிராம் கரெக்டாக வரும்போது உங்களுக்கு ஒரு 53,400 வரும். ஆக்சுவலாக சொன்னால் இந்த பீஸ் வந்து மினிமம் 20% இல்லாமல் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இது. ஏன்னா இது வந்து லோக்கல் மேக்கிங் கிடையாது. ஓகே, நமக்கு இது வெளியூர்லேருந்து வர்ற ஐட்டம். ரொம்ப ஏன்னா இந்த வெயிட்டில் சொல்கிறேன். இப்போ நார்மலாக 16 கிராமில் வேணுமா உங்களுக்கு, ஜஸ்ட் ஒரு 12% அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த பீஸ் வாங்க முடியும். 12-13 கூட ஒரு 16 கிராமில் இந்த பீஸ். அது ரெகுலர் ஷாப்பில் போனால் நீங்கள் 15% கொடுக்க வேண்டி வரும். மினிமம் 15-16 கூட கொடுக்க வேண்டி வரும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் ஜாஸ்தி வரலாம். 16 கிராமுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 8 கிராம் வரதுனால தான் ஒரு 17% வேஸ்டேஜ் வருது. 53,400க்கு இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு எலிகண்டான டிசைன். நெக்ஸ்ட் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இதில் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்ச பீஸும் இதுவும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரவுண்டாக இருந்துச்சு, ஃபுல்லாக ரவுண்டில் அந்த ஒயிட் ஸ்டோன் நல்ல வேறு லெவல் ஒரு ஃபினிஷிங்கில் வந்துருச்சு. இது வந்து ஒரு குட்டி குட்டி கேப் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் சைடில். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பீஸை பற்றி கண்டிப்பாக சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது 3 லேயரில் வந்திருக்கு. 3 லேயரு நெக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பீஸு ஹெவி வெயிட்ல, இப்போ நீங்க எங்ககிட்டே இந்த பீஸ் எனக்கு இவ்வளோ 1 பவுன்ல வேண்டாம், ஒரு 2 பவுன்ல இதே மாதிரி ஒரு பீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஜஸ்ட் 12% வேஸ்டேஜ் கொடுத்து நான் உங்களுக்கு இந்த பீஸ் தரலாம். ஏன்னா ஹெவியா வரும்போது எங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் கொஞ்சம் கம்மியா வரும். ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா 20% இல்லாமல் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இது. ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இந்த பீஸ் எடுத்திருக்கு. இப்போ கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டுக்காக சொல்றேன், நான் எடுத்தவங்க, இந்த பீஸ் எடுத்தவங்க கண்டிப்பா ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த பீஸ் நம்ம நவரத்னா ஜுவல்லரியில நீங்க எடுத்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கமெண்ட் போடுங்க. இதோட வெயிட் எவ்வளவு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, 8 கிராம் 680 மில்லி தான் இருக்கு. ரொம்ப கம்மியான வெயிட். ஜஸ்ட் இதோட பிரைஸ் வந்து 58,000 வரும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான ஓவல் டைப் மாதிரி கொடுத்துருக்கு. இதுல வந்து அந்த ஸ்டோன் மட்டும் நேராக ஆப்போசிட்டா கொடுத்துருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மேலே வந்து கிரீன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலே இதில் வந்து ப்ளூ சஃபயர் ஸ்டோன், ப்ளூ கலர் ஸ்டோன் மேலே கொடுத்துருக்கு. ரூபி மாணிக்கம் வந்து சென்டரில், ரூபி ஸ்டோன் எமரால்டு வந்து கீழே, 3 அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பீசஸ் தான். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு சென்னையில் நிறைய வரும். அப்போ இப்போ நீங்கள் இது வரைக்கும் நவரத்னா ஜுவல்லரியோட வீடியோ பார்த்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லை, அதை விடையும் சூப்பரான கலெக்ஷன்ஸ், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்ல, சென்னை வரும்போது எடுக்கணும், அந்த டிசைன் எடுக்கணும், இந்த டிசைன் எடுக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா சென்னைக்கு வரும்போது ஜஸ்ட் எங்களுக்கு கமெண்ட்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணுறேன்னா சென்னையில் இனியும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் நீங்கள் சென்னையில் வேறு எங்கேயும் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ், லைட் வெயிட்டில் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வச்சு ஒரு ஷாப் நீங்கள் சென்னையிலுன்னு இல்லை வேறு எங்கேயும் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நம்ம காமிச்சிட்டு தான் இருக்குது. அப்போ சென்னை வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக விசிட் பண்ணாதவங்க, நம்ம ஷாப்பு இங்கே இவ்வளோ தூரமாக இருக்குது, சென்னையிலேருந்து வந்து விசிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக சென்னை விசிட் பண்ணுங்கள். ஷாப்பு வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு நகை எடுக்கணும் அப்படின்னா
நம்ம ஷாப்புக்கு வரலாம், ஜஸ்ட் விசிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த பீஸ் வந்து எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு எலிகண்டான டிசைன், அதனால தான் இதை பற்றி நான் பேசிட்டே இருக்கிறது. ஏன்னா நம்ம ஷாப்ல இந்த பீசஸ் வந்தாலே ஃபாஸ்ட் மூவிங், டக்கு டக்குன்னு போயிடும். இப்போ இந்த வீடியோ அப்லோட் ஆகி நான் சொல்கிறேன், ஜஸ்ட் 3 days கழிச்சு தான் நீங்கள் கால் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீஸ் இருக்காது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு ஐட்டம். இதோட ஸ்டெட்டும் இருக்குது, நான் அதை மிக்ஸ் பண்ணலை. ஸ்டெட் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது கேளுங்க, நம்ம ஸ்டெட் அரேஞ்ச் பண்ண முடியும். காண்டாக்ட் பண்ணும்போது இப்போதைக்கு நீங்கள் வந்து 0425422556 லேண்ட்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக யாராவது லேண்ட்லைன் நம்பர்னா கண்டிப்பாக யாராவது இருக்காமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக இருப்பேன். உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சேல்ஸ் பர்சனோட யாராவது ஒரு ஆளோட காண்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன், ரொம்ப எலிகண்டாக இருக்கும். வேறு லெவல், என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் வேறு லெவல் பண்ணியிருக்கு. இது வந்து கொஞ்சம் வெயிட் வருது, இந்த டைப் வரும்போது கொஞ்சம் வெயிட் வரும். ஆனால் நமக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு லுக்கு தர மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது. ரொம்ப டிஃப்ரெண்ட். இது ஃபியூஷன் கலெக்ஷன் சொல்லுவேன். இது டர்க்கிஸில் வர ஒரு இம்போர்ட்டர் கலெக்ஷன் தான் ஆக்சுவலாக. இது ஃபியூஷன் சொல்லுவேன். இது அப்புறம் நிறைய பேரில் இந்த டிசைன்ஸ் சொல்லுவாங்க. இது நார்மல் ஷாப்லலாம் இந்த மாதிரி பீசஸ் அவைலபிளாக இருக்காது, ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி. நார்மலாக இப்போ நார்மல் நீங்கள் ஒரு சோக்கர் எடுத்தால், அந்த சோக்கரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மல் சோக்கருக்கு இப்போ நம்மக்கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு 3 பவுன் எடுத்தால் உங்களுக்கு ஒரு 12% சோக்கர் கிடைக்கும். நம்மக்கிட்ட 12% இருந்து ஒரு 3 பவுன் சோக்கரெல்லாம் எடுத்துருச்சு அப்படின்னா. ஆனால் இந்த சோக்கருக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு 17%, 18% அந்த மாதிரி கூட போடலாம். அது வெயிட்டுக்கு பொறுத்த மாதிரி. இப்போ இந்த பீஸ் கொஞ்சம் 20 கிராமுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இது இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 17 கம்பல்சரி வந்துடும். பின்ன இதோட கம்மியாக இருக்கும்போது ஒரு 18%, 20 கிராமுக்கு கீழே எடுக்கும்போது ஒரு 18% போல வந்துடும். ரொம்ப டிஃப்ரெண்டான நிறைய ஒர்க் இருக்கும் இதில். ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு மட்டும் இல்லை, நிறைய டிஃப்ரெண்டான ஒர்க்கு. அது இல்லாமல் கீழே ஒரு ஹேங்கிங் எல்லாம் கொடுத்து ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருப்போம். இப்போ வெட்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸ், இல்லாட்டி ஒரு இப்போ நம்ம நிச்சயம் எல்லாம் இருக்கும்ல, நமக்கு என்ன கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவல, அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் யூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளை எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு ஐட்டம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு 22 கிராம் போல் வருது. ஒரு 80 மில்லியனமாக எக்ஸஸ் வருது, அது எப்போதும் வருது தான், ஏதோ ஒரு கொஞ்சம் எக்ஸஸ் கம்மின்னு வரும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1 lakh மேலே ஒரு 50,000 வரும். 1,50,000 வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். 1,50,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ்னா ரொம்ப எலிகண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாக ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருந்துச்சு, சின்ன ஒரு திலகம் டைப்பில் ஹேங்கிங் கொடுத்துருந்துச்சு. இதில் வந்து சென்ட்ரல் மட்டும் அப்படியே செயின் தொங்குற மாதிரி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கு. அதில் இருந்த மாதிரி ஒர்க்கு கிடையாது, இதில் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக கொடுத்துருக்கு. இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் கரெக்டாக எனக்கு தெரியல, நம்ம வெயிட் போட்டு பார்க்கல எவ்வளோ வருதுன்னு. ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன். வெயிட் வந்து 22 கிராமுக்கு மேலே ஒரு 950 மில்லி போல் வருது. ஓகே, 3 பவுனுக்கு 1 கிராம் கம்மியாக இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்கும். பேட்டர்ன் வந்து ரெகுலர் பேட்டர்ன். இப்போ ரெகுலர் பேட்டர்ன் உங்களுக்கு காமிக்கிறப்ப உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், எலிகண்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 22,900 வரும்போது கரெக்டாக ஒரு 1,57,000 வரும். 1,57,200 வருது. எக்ஸ்ட்ரா ஒரு 1,57 வைங்க, 1,57,000 இந்த பீஸ் நீங்கள் வாங்கி. நம்ம இப்போவும் சொல்கிற அந்த HYD பார்த்துக்கோங்க, நல்லா கிளியராக தெரியுது உங்களுக்கு. HYD அது எல்லாமே இம்போர்ட்டர் கலெக்ஷனில் வர ஐட்டம். HYD ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். நல்லா ஜூமிங் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்குது. HYD தெரியணும்னு சொல்லிட்டு நீங்கள் சைட்டுக்குள்ளே போயிட்டு இது சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதை பற்றி தெரிஞ்சவங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது வந்து ஜஸ்ட் 1 பவுன் தான் வரும். ஏன்னா நான் வந்து வெயிட்டாக இருக்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பீசஸ் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இது நம்ம வீடியோ நிறைய பண்ணியிருக்கோம். 1 பவுன் சோக்கரு இப்போ 1 பவுன் சோக்கரோட ஒரு செட் இப்போ வருது, ஒரு கலெக்ஷன்ஸ் வருது. அப்போ கண்டிப்பாக நம்ம வீடியோ பண்ணுறேன். இது ரெகுலராக நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கிற ஒரு ஐட்டம். 1 பவுன் தான் வரும் இந்த பீஸு. நம்ம இது நிறைய டைம் இது வீடியோ பண்ணியிருக்கு. இந்த மாதிரி டைப்பு நிறைய வீடியோ நம்ம பண்ணியிருக்கு. இந்த டைப்பெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி 1 பவுனில் எடுத்தால் 15% வேஸ்டேஜ் வரும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பீசஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பீஸ் எவ்வளோ வேஸ்டேஜ் வருதுன்னு கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ வேஸ்டேஜ் வருதாங்கிற மாதிரி யாராவது நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற டிசைனை பொறுத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் வருங்கிறது காமிக்கிறதுக்கு தான் இந்த பீஸ் காமிக்கிறேன். இது வந்து 1 பவுனு. நீ ஜஸ்ட் 1.5 பவுனில் ஒரு பீஸ் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அது எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வருதுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீ இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது வந்து நார்மல் ரெகுலர் பேட்டர்ன் தான். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிற 1.5 பவுனோட கலெக்ஷன் இது. 1.5 பவுன் இந்த பீஸ் வரும்போது உங்களுக்கு ரொம்ப பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு 2 பவுன் 3 பவுன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வெயிட் வந்து ஜஸ்ட் 1.5 பவுன் தான் வரும். இதுக்கு முன்னாடி காமிச்சது 8 கிராம் தான் இருந்துச்சு. 8 கிராமில் இருந்து 8 கிராம் 10 கிராம் 12 கிராம். ஓகே, அந்த வெயிட்லலாம் நம்மக்கிட்ட சோக்கர் அவைலபிளாக இருக்குது. ஒரு 12 கிராமில் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் 13% வேஸ்டேஜ் வரும்.
அப்போது இன்றைக்கி ரேட் படி இன்றைக்கி ரேட் 5820, ஒரு 78,900 வரும். 78,900க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் எடுக்கலாம். 12 கிராமுக்கு 13% தான் வேஸ்டேஜ் வருது. இதே வந்து நீங்கள் ஒரு 3 பவுன் ரேஞ்சில் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் 12% வேஸ்டேஜுக்கு வாங்க முடியும். ஏன்னா நம்ம 3 பவுனுக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் காமிக்கும்போது சின்ன வேரியேஷன் வருது இல்லை, 2%, 3% எக்ஸஸ் வருது. ஆனால் இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஒரு 3 பவுனில் எடுத்தால் உங்களுக்கு ஜஸ்ட் 12%க்கு கூட நம்மளால் தர முடியும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கலெக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ்டேஜ் வருங்கிறதுக்காக ஜஸ்ட் நான் ஒரு இதுக்காக இது காமிச்சேன் இந்த பீஸ் ரெண்டும். ஜஸ்ட் இந்த ஒரு கலெக்ஷனும் பாருங்கள். இதில் எப்படின்னா லைட்டாக ரோடியம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு, ஒயிட் ரோடியம் அந்த ஃப்ளவரில் ஒரு அட்ராக்ஷனுக்காக பண்ணியிருக்கு. இதிலும் கீழே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வெயிட் ஒரு 18 கிராம் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கும் ஒரு நம்ம சொன்னேன் இல்லை, இப்போ மற்றதுக்கு 17 போட்டேன், நம்ம இந்த வெயிட்டுக்கு வரும்போது ஒரு % எக்ஸஸ் வரும் உங்களுக்கு. நான் வந்து எப்போதுமே ஓப்பனாக தான் பேசிட்டு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது. ஏன்னா உங்களை ஒரு கன்ஃபியூஸ் பண்ண வச்சு கடைக்கு வர வச்சு அந்த மாதிரி நமக்கு எண்ணமே இல்லை. ஏன்னா நமக்கு தெளிவாக கிளியராக நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியணும். அதில் எக்ஸஸோ கம்மியோங்கிறது அப்புறம், ஆனால் நம்ம சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக, ஏன்னா எங்களோட ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ வருதுங்கிறது நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவும் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து 18,210 என்னமோ வெயிட் வருது. வெயிட் என்னமோ போட்டு பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 1,25,000 அந்த ரேஞ்சு தான் வரும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் வெயிட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ வருதுன்னு. இந்த வெயிட் நான் சொல்லிடுச்சு, ஆனால் கூட நம்ம எப்போதும் வெயிட் போட்டு காமிக்கிறதுனால ஜஸ்ட் வெயிட் மறுபடியும் போடுறேன். 18,300 அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வருது. சின்ன வேரியேஷன் வருது இல்லை. இது எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 1,25,500 போல வரும். 1,25,500க்கு இந்த பீஸ் வாங்கிக்கலாம். 1,25,500 தான் வரும். ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன். இனிப்போ கம்மி ரேஞ்சில் வேணும்னு நான் சொன்னால ஒரு 53,000 கூட உங்களுக்கு சோக்கர் எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுன்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சல, அந்த மாதிரி பீஸ் எடுத்தால் உங்களுக்கு அவ்வளோதான் வரும். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, ஆன்டிக் டைப்பில் லைட் வெயிட் ஆன்டிக் தான். இது ஜஸ்ட் 10 கிராம்லேருந்து நம்மகிட்ட இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட வெயிட் எவ்வளோன்னு நமக்கு வெயிட் போட்டு பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஒரு 10 கிராம்லேருந்து அவைலபிள். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். எலிகண்டான கலெக்ஷன். ஏன்னா ட்ரெடிஷ்னல் என்ன சொல்றது, இப்போ ஆன்டிக்னா எல்லாத்துக்கும் இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு ஆன்டிக் கலெக்ஷன் அப்படிங்கிறது. அதில் வந்து நம்ம இப்போ ஒரு பெரிய ஷாப்பில் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 20க்கு மேலே தான் ஒரு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் ஒரு நெக்லஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ரியல் ஆன்டிக்கு. இதோட ஃபினிஷிங் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, வேற லெவல் ஃபினிஷிங். சைட்லாம் மைல் டிசைன்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன். ஜஸ்ட் இதோட வெயிட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பீசஸ் இருக்கு உங்களுக்கு காமிக்கிறோம். நான் இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன். டக்கு டக்குன்னு காமிக்கிறோம். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி காமிக்கிறது உங்களுக்கு ஓகே தானே. ஏன்னா உங்களுக்கு நெக்கில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு முயற்சி நம்ம பண்ணியிருக்கு. ஓகே, அதனால உங்களுக்கு இது ஓகே, இந்த மாதிரி ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரெகுலராக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். 19,990 கரெக்டாக 20 கிராம் வருது. இந்த பீஸ் மட்டும்தான் 20 கிராம் சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்றது ஸ்டார்டிங் வெயிட்டு நீங்கள் வெளியில் போய் ஒரு ஷாப்பில் போனால் ஸ்டார்டிங் வெயிட்டே வந்து 3 பவுன் வரும். ஓகே, ஆனால் இது நம்மளோட மேக்ஸிமம் வெயிட் தான். இது 20 கிராம்ங்கிறது நம்மளோட மேக்ஸிமம் வெயிட் தான். நெக்லஸுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ரேஞ்சில். அடுத்தடுத்த பீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு 1,33,800 வரும். இதுக்கு உங்களுக்கு ஒரு 14, 15 அந்த மாதிரி வரும். அதுவும் வெயிட் பொறுத்த மாதிரி. ஒரு 3 பவுனில் எடுத்தவங்களுக்கு 14% தான் வரும். அதுக்கு கீழே வரும்போது ஒரு % எக்ஸஸ் வரும். இது ஒரு 1,33,800 வரும் இந்த பீஸு. நெக்ஸ்ட் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. இது வந்து லக்ஷ்மி வந்திருக்கு சென்ட்ரல் டாலரில். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்ல காமிச்ச ஒரு பீஸில் அதில் லக்ஷ்மி இல்லை, சும்மா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருந்துச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இதில் சைடில் லக்ஷ்மி வருது. கீழே வந்து ஒரு லக்ஷ்மி கொடுத்துருக்கு சென்ட்ரல் டாலரில். சின்ன சின்ன குச்சக்கல் எல்லாம் வச்சிருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ரியல் ஆன்டிக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டில் தான் வந்திருக்கு. இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதோட வெயிட் பாருங்க, ஒரு 13,510 போல வருது. ஒரு 90,400 வருது. 90,400 வருது இதுக்கு இந்த பீஸு. அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம ஒரு வீடியோ தனியாக பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங், அதனால இந்த பீசஸ் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன், அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி காமிச்சது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு லக்ஷ்மி எல்லாம். இந்த லக்ஷ்மி வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்கு. இந்த சென்ட்ரல் லக்ஷ்மி வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனில் ரொம்ப அட்ராக்டிவாக. ஃபினிஷிங் எல்லாம் வேற லெவலில் இருக்குங்க. சூப்பரான ஃபினிஷிங்கு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 18 கிராம் 410 மில்லி, 2.25 பவுண்ட் தான் வருது. ஒரு 410 மில்லி மட்டும் எக்ஸஸ் வருது. இதுக்கு ஒரு 1,23,400 வரும். 1,23,400. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது பார்க்கும்போது அந்த பீஸ் இந்த பீஸும் கம்பேர் பண்ணும்போது தெரியும், சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இதுவும் ரொம்ப சூப்பரான டிசைன் தான். இதை சென்டரில் வந்து அப்படியே அந்த லக்ஷ்மி அப்படியே எம்போசிங் பண்ண மாதிரி ரொம்ப
கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். டிசைன் ஃபினிஷிங் தான் மெயினாக இந்த பேட்டர்னோட. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பீஸ் ஃபர்ஸ்ட்ல காமிச்சல ஆன்டிக்ல, அந்த கலெக்ஷன் கிடையாது. இது வந்து வேற டைப் ஆன்டிக் தான் எல்லாமே. ஆன்டிக்ல வந்து டிஃப்ரெண்ட் ஒரு 6-7 டைப் வருது. ஆன்டிக்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப் வருது. இது வந்து ஒரு 18,210 வருது. 18 கிராமுக்கு மேலே ஒரு 210 மில்லி வருது. ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னல அதே ப்ரைஸ் தான் ஒரு 1,22,500 போல வருது. 1,22,500 1,22,500 வருது. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸும் பாருங்க, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல லெங்த் இருக்கு, உங்களுக்கு லெங்த் வரும். சென்டரில் அந்த ஸ்டோன் எல்லாம் கூட பாருங்க, அதெல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அந்த ஸ்டோன் ரொம்ப அட்ராக்டிவான குச்சக்கல் தான். என்ன சொல்லுது, நைட் எல்லாம் வந்து லைட்டாக ஒரு லைட் அடிச்சா கூட அந்த ஸ்டோன் வந்து அப்படியே மின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இது. இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதோட வெயிட் பாருங்க, 12 கிராம் தான் வருது. 1.5 பவுனுக்கு மேலே ஒரு 800 மில்லி அந்த மாதிரி தான் வரும். ரொம்ப கம்மியான வெயிட். 12 கிராமுக்கு மேலே ஒரு 800 மில்லி அப்படின்னு உங்களுக்கு ஒரு 86,000 போல தான் வரும். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு 15% தான் வரும் வேஸ்டேஜ். ஆன்டிக்னு போனாலே 18%, 20% அந்த மாதிரி போடுவாங்க. அதுவும் லைட் வெயிட்டுங்கிற மாதிரி வரும்போது கண்டிப்பாக ஜாஸ்தி போடுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நம்மளோட ப்ரைஸ் வந்து இருக்கு 15% வேஸ்டேஜுக்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கிக்கலாம். நான் சொல்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 15%, ஓன்லி 12 கிராமோட பீஸுக்கும் கூட நம்ம வந்து ஜஸ்ட் 15% வேஸ்டேஜுக்கு தான் ஆன்டிக் பீசஸ் கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸும் பாருங்க, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக பிக்சர் கிளியர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஜூமிங்ல காமிக்குது. அப்போதான் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரியும். அதுவும் நெக்கில் வச்சு காமிக்கும்போது உங்களுக்கு இனியும் கொஞ்சம் கூட ஒரு ஐடியா கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான். ஓகே, நம்ம மேக்ஸிமம் நம்மளோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் எப்போதுமே. அதில் ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ இதாக நம்ம காமிக்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்கொயர் டைப்பு மாதிரி லட்சுமி கொடுத்து, ஒரு கோபுரம் மாதிரி என்னமோ ஒரு டிசைன்லாம் கொடுத்து, கீழே ஹேங்கிங் எல்லாம் கொடுத்து, மயில் இருக்கு சைடில் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு. இதோட வெயிட்டும் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 19,500 தான் வருது. இது 19,500. இப்போ இதில் 2 பீஸ் மட்டும் தான் இந்த வெயிட் வருது. ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு போட்ட பீஸ் ஒரு 20 கிராம் கிட்ட வந்துருச்சு. இது ஒரு 19,410. இனி காமிக்க போகிற பீசஸ் எல்லாமே ஆன்டிக்ல எல்லாமே லைட் வெயிட் தான். இது 19,410 வரும்போது உங்களுக்கு ஒரு 1 lakh மேலே ஒரு 30,000 வரும். 1,30,000 போல வரும் இந்த பீஸு. நெக்ஸ்ட் இந்த ஒரு கலெக்ஷனும் பாருங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் வெயிட் மட்டும் டக்குன்னு போட்டுட்டு போறேன். நான் டைம் ரொம்ப டிலே ஆகுது. இந்த பீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து லைட் வெயிட். இப்போ 2 பீஸ் மட்டும் தான் வெயிட் இருந்துச்சு. மற்றது எல்லாமே உங்களுக்கு 10, 12, 16 தான் மேக்ஸிமம் இருக்கு. 15,910 தான் வருது. இது ஒரு 1 lakhக்கு மேலே ஒரு 6,350 தான் வரும் இந்த பீஸு. 1 lakhக்கு மேலே 6,350. இதுக்கெல்லாமே ஒரு 15% வேஸ்டேஜ். இந்த பீஸும் பாருங்க, இது ரொம்ப சிம்பிளா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இது நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இடையில எப்போ ஒரு வீடியோ பண்ணியிருந்த ஒரு ஞாபகம் வருது எனக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். அதனால தான் இந்த பீசஸ் வந்து நம்ம எப்போவுமே உங்களுக்கு தெரியல, நம்ம ரெகுலராக நம்மகிட்ட அடிக்கடி போயிட்டே இருக்கிற பீசஸ் வந்து நம்மளும் ரெகுலராக கொண்டு வந்து வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அது நிறைய பேர் வந்து கேட்டிருப்பான், 1-2 பீஸ் கொண்டு வந்திருப்பான். ஆனால் ரெகுலராக பார்ட்டிஸ் கேட்டுட்டே இருக்கும், நம்ம கொடுத்தே ஆகணும்ல. அதனால இந்த பீசஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட்டும் பாருங்க, ஜஸ்ட் 12 கிராம் தான் வருது. 12 கிராமுக்கு மேலே ஒரு 760 மில்லி வருது. 12 கிராமுக்கு மேலே ஒரு 760 மில்லினா உங்களுக்கு ஆவரேஜ் பார்த்தா வரும் 86,000 போல வரும். 86,000க்கு இந்த ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, சேம் ஆன்டிக்கே தான். இதுவும் ரொம்ப லைட் வெயிட்டு. டாலர் பார்த்துக்கோங்க, டிஃப்ரெண்டாக இருக்கும். சூப்பரான கலெக்ஷன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 11.460 மில்லி தான் இருக்குது. 12 கிராம் 1.5 பவுனுக்கு ஒரு 590 மில்லி கம்மியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். 11,460 76,700 வரும் இந்த பீஸு. 76,700. இந்த ஒரு பீஸ் பாருங்க, இதுவும் சூப்பராக இருக்கும். அதே லக்ஷ்மி தான். ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஆன்டிக் டைப்பில் வரும்போது லக்ஷ்மி வருவேன். 1-2 பீஸ் மட்டும் தான் லக்ஷ்மி இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஆன்டிக்னாலே டெம்பிள் கலெக்ஷன் வரும்போதே ஒரு என்ன டெம்பிள் ஒரு அந்த என்ன சொல்கிறது, பழைய காலத்திலிருந்தே வர மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் இது. அந்த மாதிரி ஒரு ஃபீலில் ஃபினிஷ் பண்ணியிருப்போம் இது. அதனால மேக்ஸிமம் இதில் ஒரு லக்ஷ்மி, ஒரு யானை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி பீஸில். அதுதான் அதோட அட்ராக்ஷனும் அதுதான். இது ரொம்ப லெஸ் வெயிட்டான ஒரு ஐட்டம். இதோட வெயிட் பாருங்கள், ஜஸ்ட் 9 கிராம் 690 மில்லி தான் வருது. ஓகே, ஜஸ்ட் 9 கிராம் 680 மில்லி அப்படின்னா 690 மில்லி அப்படின்னா உங்களுக்கு 10 கிராம் கூட வரல. ஓகே, 9,690 அப்படின்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு ஒரு 64,700 தான் வருது. பாருங்க, ஒரு ஆன்டிக் டிசைன் ஒரு நெக்லஸ் உங்களுக்கு 64,700க்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. இந்த டாலர் எல்லாமே டாலர் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால டாலர் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சைடு டிசைனும் சேஞ்ச் ஆகுதோ, ஒரு பீஸ்க்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டே தான் இருக்கு. இந்த பீஸும் பாருங்க, இதுவும் வந்து வேற லெவல் கலெக்ஷன். ரொம்ப லைட் வெயிட். ஓகே, ரொம்ப லைட் வெயிட். இதோட வெயிட் எவ்வளோன்னு பாருங்க. இது கரெக்டாக 10 கிராம் வருது. பாருங்க, 10 கிராமுக்கு இதுக்கு முன்னாடி காமிச்சது இதை விடையும் கம்மியாக இருந்துச்சு. ஜஸ்ட் 10 கிராமுக்கெல்லாம் வந்து ஒரு
இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் பீஸ் நெக்லஸ் வந்து சான்ஸே இல்லைங்க கிடைக்கிறதுக்கு. இது ஒரு 66,500க்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கிக்கலாம். 66,500 தான் வரும் இந்த பீஸு. அப்புறம் இந்த ஒரு பீஸ் கூட பார்த்துக்கோங்க. ஆன்டிக்கில் இந்த இவ்வளோ பீசஸ் தான் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற பீசஸ் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் காமிச்சிருக்கு. ரொம்ப சூப்பரான டிசைன். இனி 1-2 பீசஸ் கூட ஷாப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நான் எடுக்கல. இந்த பீஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதுவும் வந்து லெஸ் வெயிட் தான். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்ச பீசஸ் வந்து நீங்கள் வெயிட் நோட் பண்ணி வைங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வெயிட் போடும்போதும் நெக்கில் வச்சு காமிக்கும் போதும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பண்ணும்போது 0425422556ங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட வெயிட்டும் வந்து ஒரு 1.25 பவுனுக்குள்ளே தான் வருது. 13,900 போல வருது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 92,900 தான் வருது. 92,900க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப எலிகண்டான டிசைன்ஸு, லைட் வெயிட்டு. இப்போது ஆன்டிக் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இனி வந்து செட்டிநாடு கலெக்ஷனில் 2 நெக்லஸ் பார்க்கலாம். இப்போ ஆன்டிக்கோட ஷேடு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேடில் வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப அந்த ஒரு பிளாக் ஷேடு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வராமல் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு என்ன சொல்கிறது, இது இந்த மாதிரி ஷேடில் வரும்போது செட்டிநாடு கலெக்ஷன் சொல்லுவேன். ஓகே, ஒரு செமி செட்டிநாடு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டம். ரொம்ப லைட் வெயிட் தான். இது 2 பவுன் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப தெரியுதில்ல உங்களுக்கு, கழுத்து ஃபுல்லாக கவர் ஆகுது, நல்ல ஏரியா கவர் ஆகுது, நல்ல பெருசாக இருக்கும், நல்ல ப்ராடாக இருக்குது. லீஃப் எல்லாம் கூட அந்த ஹார்ட் லீஃப் எல்லாம் வந்து நல்ல பெருசாக தான் இருக்குது. ஓகே, இதோட வெயிட் பாருங்கள். ஒரு 19 கிராம் வருது. 19 கிராம் 990 மில்லி போல் வருது. இதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 1,32,600 வரும். இதுக்கு வந்து 14% தான் வேஸ்டேஜ் வரும். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 14% வேஸ்டேஜ் வரும். 1,32,600க்கு இந்த பீஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு கலெக்ஷனும் பாருங்கள். அதே பேட்டர்ன் தான். இதுவும் செட்டிநாடில் வர ஒரு பேட்டர்ன். ஆனால் அந்த டிசைனோட அது ஹார்ட் மாதிரி கொடுத்துருந்துச்சு. இது வந்து ஒரு லீஃப், ஒரு மாங்காய் மாதிரி என்னமோ கொடுத்துருக்குது. சேம் பேட்டர்ன் தான், கொஞ்சம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதோட வெயிட் எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு 18 கிராம் போல் வருது. 2.25 பவுன் வருது. 2 பவுனில் இருந்துச்சு இந்த பீஸ், இல்லை இப்போது. உங்களுக்கு இப்போ இந்த சேம் பீஸ் வந்து உங்களுக்கு 2 பவுனுக்குள்ளே ஒரு 15 கிராமுக்கு கூட நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த டிசைனில் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தர முடியும். இதுக்கு வந்து 1 லேக்கு மேலே ஒரு 19,800 வருது. 1,19,800 வருது. இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இது டர்க்கிஷில் வர ஒரு பேட்டர்ன் தான். ஆனால் நார்மல் டர்க்கிஷ் கிடையாது. இது டர்க்கிஷோட வீடியோலாம் நம்ம நிறைய போட்டிருக்கு. இந்த 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 கலெக்ஷனும் நம்ம வீடியோ போட்டிருக்கு முதல்ல. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சு நம்ம வீடியோ பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த பீஸ் வந்து ஆக்சுவலாக இம்போர்ட்டட் கலெக்ஷனில் வர ஒரு பேட்டர்ன். டர்க்கிஷில் இம்போர்ட்டட் டைப்பு. சைடில் ஒரு ஹேங்கிங் எல்லாம் கொடுத்து 3 லேயர் வருது. இதில் பிரேஸ்லெட் வருது, இதில் ஆரம் வருது, நிறைய பீசஸ் இதில் வருது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது அந்த கலர் ஷேடெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காது இந்த மாதிரி ஷேடு, அதுவும் சொல்கிறேன். ஏன்னா இதில் ரோடியம், ரோஸ் கோல்டு, கோல்டு 3 கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப எலிகண்டாக இருக்கும். ஆனால் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த டிசைன் எல்லாம் விரும்புகிறவங்க இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது. லைட் வெயிட் மெயினாக. இந்த மாதிரி ஒரு பீஸு இந்த வெயிட்டில் வரணும் அப்படின்னா மினிமம் ஒரு 24 கிராம் இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்காது. இதோட வெயிட் எவ்வளோன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து 16 கிராம் தான் வருது. 16 கிராம் 310 மில்லி தான் வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பேட்டர்ன். 16 330 வருது. 1 லேக்கு மேலே ஒரு 12,000 போல் வரும் உங்களுக்கு இந்த பீஸு. 1 லேக்குக்கு மேலே 12,000. இதுக்கு வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் ஜாஸ்தி வர ஒரு ஐட்டம் தான். இது ஒரு 17% அந்த மாதிரி வரும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள். ரொம்ப சூப்பராக, ரொம்ப எலிகண்டான ஒரு கலெக்ஷன். இது டிவைன் கலெக்ஷனில் வர ஒரு ஐட்டம். டிவைன் அப்படின்னா ஃபேன்சியில் ஒரு டிவைன் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரொம்ப இம்போர்ட்டட் கலெக்ஷனில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரேஞ்சில் வர மாதிரி ஒரு கலெக்ஷன். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெயிட்டு கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப எலிகண்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதோட வெயிட் எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு 19,250 போல் வருது. இது 19 கிராமுக்கு மேலே ஒரு 250 போல் வருது. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 1,32,000 அந்த மாதிரி வரும். 1,32,000 அந்த மாதிரி வரும். பர்சன்டேஜ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிற ரேட்டில் கூட சின்ன வேரியேஷன்ஸ் வரலாம். பர்சன்டேஜ் இதுக்கு வந்து 16% போல் வரும். 16%. இந்த பீஸும் பாருங்கள். இது வந்து நூரா கலெக்ஷனில் வர ஒரு கலெக்ஷன். நூரா கலெக்ஷன் சொல்லுவேன் இது. ஓகே, இது ரொம்ப எலிகண்டான ஒரு டிசைன். டிவைன் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தல ஒரு பீஸ், அதிலே சேர்ந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது. ஆனால் இதுக்கு வந்து நூரா கலெக்ஷன் சொல்லுவேன். அது லைட் ஒரு இனாமல் எல்லாம் உள்ள டச் பண்ணியிருப்பேன். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மெயினாக இதோட என்னன்னா இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 10 கிராம் தான் வருது. 10 கிராம் 66 மில்லி என்னமோ வருது. ரொம்ப கம்மியான வெயிட்டு. 10 கிராம் 630 மில்லி. ஓகே, இதுக்கு ஒரு 72,000 அந்த மாதிரி தான் வரும். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன். இதுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து ஒரு 17% அந்த மாதிரி வரும். 17% அந்த மாதிரி வரும்.
இந்த பீஸும் பாருங்க, இது மேலே ஒரு செயின் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஹேங்கிங் எல்லாம் கொடுத்துருக்கு. இதுவும் வந்து இப்போ நம்ம சொன்னல, இப்போ லாஸ்ட் சொன்ன பேட்டர்ன் அதில் வர்றது தான். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, டிவைனோட சேர்ந்த மாதிரி தான் இதுவும் நூரா கலெக்ஷனில் வர ஒரு ஐட்டம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் பாருங்க, ரொம்ப கம்மி வெயிட் தான் இது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்ல, ரொம்ப கம்மியான வெயிட்ல கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 7990 8 கிராம் தான் வருது இந்த பீஸ். ரொம்ப கம்மியான வெயிட் தான். இதுக்கு ஒரு 53,600 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். இதுக்கு பர்சன்டேஜ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னல அதே பர்சன்டேஜ், அந்த 2 பீஸும் ஒரே பர்சன்டேஜில் வரும். இந்த பீஸும் பாருங்க, இது ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம். இதுவும் வந்து ஆன்டிக்கில் வர மாதிரி ஒரு ஐட்டம் தான். ஆன்டிக்கில் வந்து ஒரு லைட் வெயிட் டைப் ஸ்டோன் எல்லாம் வச்சு, இந்த ஸ்டோன் உங்களுக்கு லெஸ் பண்ணுவான். ஸ்டோன் வெயிட் கண்டிப்பாக கம்மியாகும். இப்போ காமிக்க போகிறதுலும் நிறைய ஸ்டோன், சூஃபி நெக்லஸ் எல்லாம் காமிக்க போகிறதுலும் ஸ்டோன் வரும். அது எல்லாமே லெஸ் வரும். நான் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் தான் சொல்கிறேன். ஸ்டோன் உங்களுக்கு நீங்கள் எடுக்கும்போது அல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணும்போது சொல்லுவேன் இதில் எவ்வளோ ஸ்டோன்லெஸ் வரும் என்னங்கிறது. இந்த பீஸ் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு அட்ராக்டிவான கலர் தான் இது. இதோட வெயிட் எவ்வளோன்னு பாருங்க, ஜஸ்ட் 15,990 தான் வருது. 16 கிராம்னு வைங்க. இது ஸ்டோன்லெஸ் வரும். ஸ்டோன்லெஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணல ஆக்சுவலாக. ஸ்டோன்லெஸ் ஒரு 600 மில்லி போல ஸ்டோன்லெஸ் வரும் இதில். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1 lakh மேலே ஒரு 6,500 வரும். 1 lakh மேலே ஒரு 6,500 வரும் இந்த பீஸு. இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது வந்து ட்ரெடிஷ்னல் ஐட்டம் தான். ஒரே ஒரு பீஸ் மட்டும் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன். இது ரொம்ப ஃபேன்சி அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் மேலே டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி லுக்கு கிடைக்கும். கீழே டாலர் வந்து பக்கா ட்ரெடிஷ்னல் தான். நல்லா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதோட வெயிட் எவ்வளோன்னு பாருங்க. இது ஒரு 12 கிராம் 130 மில்லி போல வருது உங்களுக்கு. இதுக்கு கரெக்டாக ஒரு 80,400 வரும். 80,400க்கு இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, இது வந்து சூஃபி கலெக்ஷன். இதுல வந்து ஜஸ்ட் 14 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஆனா இப்போ நம்மகிட்ட அவைலபிளா இருக்கிற பீஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஒரு 20 கிராமோட ரேஞ்சில் தான் இருக்கு. இது வந்து 14 கிராம் 12 கிராம்ல இருந்து கூட இந்த பீஸ் ஸ்டார்டிங்ல இருக்கு. சென்னை ஷாப்ல வரும்போது அந்த பீஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் ஹெவியா எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகும் உங்களுக்கு. ஒரு 1,350 1,650 1,580 அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸுக்கும் ஸ்டோன் வெயிட் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இந்த பீஸோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம், நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது பக்கா காஸ்டிங்கில் வருது, மோல்டிங்கில் வர மாதிரி ஒரு பேட்டர்ன் இது. அதனால இது கொஞ்சம் வெயிட் வருது உங்களுக்கு. 20 கிராம் வர அப்படின்னா உங்களுக்கு இதில் 1,350 ஸ்டோன்லெஸ் வரும். அதில் இருக்கிற ஸ்டோன் வந்து 1,350 உங்களுக்கு லெஸ் ஆகும். அது போக உங்களுக்கு 1,28,900 வரும். 1,28,900க்கு இந்த பீஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸும் பாருங்க, இது வந்து கலர் சேஞ்ச் இருக்கு. இதுக்கு முன்னாடி காமிச்சது ரெட் அண்ட் ஒயிட் இருந்துச்சு. இது வந்து ஒரு மல்டி கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை கிரீன் அண்ட் ரெட்டு ஸ்கொயர் டைப்ல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சூப்பரான ஒரு பேட்டர்ன். அது வேற லெவல்ல இருக்கும் இந்த கலெக்ஷன். ரொம்ப இதுக்கு ஸ்டெட்டும் வருது. உங்களுக்கு செட்டா வேணும் அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம். இதுவும் அதே வெயிட் தான் வருது உங்களுக்கு. 20 கிராம் போல வருது. 1,350 ஸ்டோன்லெஸ். இதிலும் அதே சேம் ஸ்டோன்லெஸ் வரும் உங்களுக்கு. ஒரு 1,28,900 அதே பிரைஸ் தான். ரெண்டும் ஆவரேஜ் ஒரே வெயிட் தான் வருது உங்களுக்கு. இந்த பீஸும் பாருங்க, இது காஸ்டிங்ல வரதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு வெயிட் வருது. இது காஸ்டிங்ல இதே மாதிரியே காஸ்டிங் எல்லாமே நான் இந்த மாதிரி பீஸ் பண்ணியிருக்கு. அது சென்னை ஷாப்புக்கு நான் சொன்னேன், கண்டிப்பா அங்க வந்து அந்த பீசஸ் நிறைய இருக்கும் அதுல. ஓகே, இப்போ இந்த பீஸ் வந்து வெயிட் பார்க்கும்போது ரொம்ப எலிகண்டா இருக்குல்ல உங்களுக்கு, ஒரு ரொம்ப அட்ராக்டிவா தெரியுதுல்ல. சென்டர்ல வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கு. அந்த ஒரு சஃபயர் ப்ளூ சஃபயரோட ஒரு ஷேட்ல கொடுத்துருக்கு. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பார்க்கறதுக்கு. இதோட வெயிட் ஒரு 19,500 அந்த மாதிரி என்னமோ வருது. வெயிட் நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த பீஸ் வந்து 19,510 வருது. இதுல 700 மில்லி தான் ஸ்டோன்லெஸ் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்ச பீஸ்ல எல்லாமே 1,350 அந்த மாதிரி ஸ்டோன்லெஸ் வந்துடுச்சு. ஏன்னா இதுல வந்து அதை விட சின்ன ஒயிட் ஸ்டோன் எல்லாம் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி வரும் ஒயிட் ஸ்டோனுக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்டோன் வெயிட் கம்மியா இருக்கு. 700 மில்லி தான் வருது. இதுல இதுக்கு ஒரு 1,29,800 வரும். ஓகே, அதே பிரைஸ் தான். அதுக்கு 1,28,900 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி காமிச்ச பீஸ் ஆவரேஜ். இது வந்து உங்களுக்கு ஒரு 1,29,800 போல வருது. இன்னைக்கு கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோ பண்ணிட்டு தான் இது கசகசான்னு கிடக்குது, ஏன்டா இப்படி போட்டிருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாமே நம்ம அழகா எடுத்து செட் பண்ணுவேன். இப்போதைக்கு நம்ம வீடியோ பண்ணி முடிச்சு அப்படி இப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ லைக் பண்ணாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருப்பேன். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம ஒரு மாடல் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம ரெகுலராக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்புறம் வேற ஒன்றும் இல்லை. விசிட் பண்ணாதவங்க ஒரு டைம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப எலிகண்டான வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் நான் தான் ஜுவல்லரியில் பார்க்க முடியும். அப்புறம் சென்னை ஷாப்பு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். யாருமே ஒன்றும் தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா டிலே ஆகுது நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஷாப் வந்து இப்போ மேட்டுப்பாளையம் இருக்கிற ஷாப்போட டபுள் சைஸ் வரும். பெரிய ஷாப்பு தான் சென்னையில் வரப்போகுது. அதனால
அதோட ஒர்க்கு அதோட ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களால கொஞ்சம் லேட்டாக போகுது. ஓகே, கண்டிப்பாக நான் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன். அண்ணா நகர் வெஸ்ட்ல தான் இருக்குது ஷாப்பு. அட்ரஸ் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கூட டைம் போகட்டும், நான் கிளியரான அட்ரஸ் உங்களுக்கு தரேன். ஓகே, அப்போ மறக்காமல் இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் நம்ம வந்து டெய்லின்னு சொன்ன மாதிரி டே பை டே நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், ஷார்ட்ஸ் வீடியோஸ்னு போட்டுகிட்டே இருப்பேன். அப்போ உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணாதவங்க லைக் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.